அனைவருக்கும் வணக்கம். நடிகை கஸ்தூரியுடைய கைது ஆதாரம் இல்லாமல் பேசிட்டு அலையிறானோ பாருங்க. அவங்களுக்கு இது ஒரு எச்சரிக்கை மணி அடித்தால் போல இருக்கிறதுங்க. அப்படிதான் நான் பார்க்குறேன். ஏன்னா ஆதாரம் இல்லாமல் எதையோ வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிகிட்டே இருப்பாங்க. பேசுவது சுலபம், ஃபேஸ் பண்ணுவது ரொம்ப கஷ்டங்கிறத கஸ்தூரி கண்டிப்பாக உணர்ந்திருப்பாங்க. காரணம் என்னென்னா, ஏதோ பின்புலத்தில் யாராருந்து தூண்டினாங்களா என்னான்னு தெரியல. அந்த அளவுக்கு அவர் பேசியிருக்க வேண்டாம். அது கீழ்த்தரமான பேச்சு இவர் இந்த கைதி நடவடிக்கைக்கு போயிருக்கிறது. அவர் இப்போ நீதிமன்றத்தில் ஃபேஸ் பண்ண போகிறாரு. வழக்கு எப்படி போகுதுன்னு பொறுத்து இருந்து பார்ப்போம். அதே நேரத்தில் கஸ்தூரி ஒரு சாதாரண நடிகை அல்ல. காரணம் என்னவென்றால், அவர் முறையாக சட்டம் பயின்றவர் என்பதை நான் நன்கு உணர்வேன். ஒரு சட்டம் படைத்த ஒரு நடிகை எப்படியெல்லாம் செயல்பட வேண்டும், எப்படியெல்லாம் பேச வேண்டும் என்பதை அவர் உணராமலாக உணர்ந்திருப்பார். ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவர் பேசியிருக்கிறார் என்று தான் நான் கருதுகிறேன். எனவே இது மாதிரியான பேச்சுகளை அவர் எதிர்காலத்தில் தவிர்க்க வேண்டும். ஒன்று. இரண்டாவது, இவருடைய கைது பல பேருக்கு ஒரு பயத்தை உண்டாக்குகின்ற வகையில் இருக்கிறது என்பதையும் நான் உணர்கிறேன். எனவே எதிர்காலத்தில் கஸ்தூரி அவர்கள் தேவையற்ற ஆதாரமற்ற பேச்சுகளை பேசுவதை நிறுத்தி கொள்ள வேண்டும். இன்றைய காட்டத்தில் நீங்கள் என்ன பதிவுலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் பதிவாயிடும் ஒரு செல்ஃபோனை வச்சு. அந்த அளவுக்கு சாட்சிய சட்டங்கள் மாற்றப்பட்டு இன்றைய காலகட்டத்துக்கு தேவையான இந்த எலக்ட்ரானிக் பதிவுகள் இதுவும் எலக்ட்ரானிக் தானே. இந்த பதிவுகள்லாம் சாட்சிய சட்டத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது. நீங்கள் நான் சொல்லலை, அது நான் பேசவே இல்லையே, இது நான் பேசவில்லையே அப்படின்னு சொல்லி தப்பிக்க முடியாது நீதிமன்றத்தில். நீங்கள் பேசுவது உண்மையா அது இல்லையா என்பதை அவங்க போட்டு பார்க்குறதுக்கு இந்த செல்ஃபோனில் இதெல்லாம் பார்க்குறப்ப அதில் உண்மைத்தன்மை இருந்துன்னு சொன்னால் அது சாட்சிய சட்டத்தில் எடுத்துக்கிட்டு தண்டனை வழங்குவார்கள். இதெல்லாம் தெரிந்த கஸ்தூரி தேவையற்ற அந்த பேச்சை பேசி இதுபோல் சட்டத்தின் முன் நிற்பது எனக்கு வருத்தம் அளிக்கிறது. காரணம், ஒரு நல்ல நடிகை, மீண்டும் சொல்கிறேன், சட்டம் பயின்றவர் என்ற ஒரே காரணத்துக்காக தான் நானும் சட்டம் பயின்ற ஒரு வழக்கறிஞர் என்ற காரணத்தால் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், வழக்கறிஞர்கள் சமூகத்துக்கு நல் வழியை காட்ட வேண்டும். அதுதான் சட்டம். அட்வொகேட் ஆக்ட்னு ஒன்று இருக்குது, அதில் கூட அதான் சொல்லுவாங்க. சமூகத்துக்கு ஒரு பயனுள்ளதாக ஒரு மனிதராக, நல்ல மதிப்பு உடைய சமூகத்தில் மதிக்கப்பட வேண்டிய மனிதராக வாழ வேண்டும் என்பது தான் அட்வொகேட் ஆக்டில் ஒரு நெறிமுறை கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு நெறிமுறை. எனவே கஸ்தூரி போன்ற இன்னும் பிரபலமாக இருக்கின்ற அரசியல் கட்சி தலைவர்கள் யாராக இருந்தாலும் பேசும் பொழுது கொஞ்சம் நிதானமாக, பொறுப்போடு, தேவையற்ற பேச்சுக்களை நிறுத்தினாலே போதும். எனவே கஸ்தூரியுடைய கைது சில மனிதர்களுக்கு இது எச்சரிக்கையாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் கருத்துக்களையும் பதிவு செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.